நர்ஸ் தனது மகப்பேறு தவறானது என்பதற்காக தூக்கிட்டு தற்கொலை செய்ததாகவும் பின்னர் மற்றொரு நர்ஸ் அச்சிறையில் இருந்து கீழே பாய்ந்து இறந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்நாள் முதல் அந்த அறையில் மர்மமான ஒலிகள் நிழல்கள் காணப்பட்டதாக பலர் சொல்கிறார்கள். காசநோய்க்கு எந்த மருந்தும் இல்லாத காலத்தில் சுவாசத்திற்கு உதவுவதாக கருதி நுரையீரலை திறக்க, லங் சர்ஜரி, நெஞ்சதை வெட்ட, காற்று புகும் துவாரங்களை அமைக்க போன்ற பயங்கர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. பல நேரங்களில் நோயாளிகள் அவதிப்பட்டு இறந்துள்ளனர். 1961 இல் காசநோய் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு இது மூடப்பட்டது. பின்னர் சிறிய வயோதிபர் சிகிச்சை மையமாக ஜெரியாட்ரிக் சென்டர் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் 1980 இல் அது தவறான நிர்வாகம் காரணமாக நிரந்தரமாக மூடப்பட்டது. பாரநார்மல் பீதி சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள், பேய் விசாரணை குழுக்கள் மற்றும் பயமுறுத்தும் சுற்றுலா நடத்துனர்கள் இந்த இடத்தை வரலாற்று சின்னமாகவும் பீதிக்குரிய இடமாகவும் பயன்படுத்துகிறார்கள்.